ஒரு கேமரா இருக்கட்டும், ஒரு டெக்கரேஷன் இருக்கட்டும், ஒரு என்டர்டெயின்மென்ட் நிகழ்ச்சியா இருக்கட்டும். ஸோ ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி எல்லாமே ஏ டூ இசட் நம்ம தான் பார்க்குற மாரி இருக்கும். ஸோ அது பார்க்குறத தாண்டி அவன் வந்து நம்ம பிஸ்னஸ் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கிளையண்ட் வந்து சரிப்பா எங்க வீட்ல ஒரு திருமணம் இருக்குப்பா, நீங்க பண்றீங்களா? நிகழ்ச்சி பண்ணி குடுப்பீங்களா? அப்படின்னு கேட்பாங்க. 100% அவன் வந்துட்டு அந்த நிகழ்ச்சிய பேசி கன்வெர்ட் பண்றதுக்குள்ளயே அவனுக்கு போதும் போதும்ன்னு ஆயிடும். நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு ரேட் பேசுவோம். அப்புறம் நம்ம வந்துட்டு என்னப்பா இவ்வளோ ரேட் சொல்றேன்னுவாங்க. அப்புறம் ரேட் கம்மி பண்ண சொல்லுவாங்க. அங்கேயும் ஒரு ரேட் கம்மி பண்ணுவோம். அப்புறம் ஒரு ரேட் சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டிட்டு ஃபர்ஸ்ட்டு அவன் கிளையண்ட் வந்துட்டு ஓகேப்பா கிரீன் சிக்னல் குடுக்கணும். ஒரு 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 சின்ன ஒரு ஈவென்ட்டுக்கு. அந்த ஈவென்ட்க்கு கிரீன் சிக்னல் குடுத்த பிறகு அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரீ ஒர்க். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த திருமணத்தில வந்துட்டு ஒரு டிஜே, டான்ஸு, டெக்கரேஷன்லாம் இருக்குன்னா, நம்ம அதுக்கு ப்ரீ ஒர்க் வந்து எப்படி பண்ணலாம்? இப்போ எக்ஸாம் டான்ஸா ரிஹர்சல் பார்க்கணும். இப்போலாம் ஃபிளாஷ் மாப்லாம் நெறைய வந்துச்சு. ஃபிளாஷ் மாப் அது பிரைடல் என்ட்ரி. இந்த மாரி நெறையத்துக்கு நம்ம பிஃபோர் தட் வந்து ரிஹர்சல் பார்க்கணும். ரிஹர்சல் பார்த்து பிள்ளைங்கள எல்லாரையும் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூட வந்துட்டு இப்போ நான்